வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. சோ இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, எல்லாருக்குமே பிடிச்சமான ரவா இட்லி தான் செய்ய போறேன். ரவா இட்லி கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன் பாம்பே சாகு. சோ பாம்பே சாகு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், பட் அது வேற மெத்தட்ல போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஆலு பின்ன உருளைக்கிழங்கு பின்ன பட்டாணி வச்சு ஒரு பாம்பே சாகு தான் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ரவா இட்லிக்கு பாம்பே சாகுக்கு நம்ம வெஜ் சாகு கூட பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்கோசரம் பாம்பே சாகு பண்ணிட்டு இருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் போதுதான் நான் போடுற புது புது வீடியோஸை வந்துட்டு நீங்க பாக்கலாம். சோ டிலே பண்ணாம இன்னைக்கு நான் செய்யற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வந்துட்டு பாக்கலாமா? இதை வந்துட்டு நம்ம டின்னருக்கு கூட செய்யலாம். யாராவது கெஸ்ட் வந்தா வீட்டுல இவ்வளவு சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரவா இட்லிக்கு வந்துட்டு நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடுகு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா பொன்னேரமா வதக்குனதுக்கு அப்புறமா முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல். முந்திரி போட்டா ரவா இட்லியில நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வந்துட்டு சிறுசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு நான் சீவி எடுத்திருக்கேன். ஸோ சீவி எடுக்கும் போது நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா சின்ன சின்னதா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.25 கப் அவளுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு ஆகும். ரவையை வந்துட்டு நிறைய வறுக்க கூடாது, லைட்டா ஹீட் ஆனா மட்டும் போதும், இல்லைன்னா தண்ணி குடிச்சிடும். ரவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 1.25 கப் அவளுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். ஸோ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திக்காவும் பரவாயில்ல. ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் இதை நான் ஊற வைக்க போறேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாம்பே சாகு செய்யறதுதான் பார்க்க போறோம். பாம்பே சாகுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சோ தக்காளி எல்லாம் சேர்த்து வதங்குறதுக்கோசரம் கொஞ்சமா கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள். நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா நானு வேக வச்ச பட்டாணி சேர்த்துட்டு இருக்கேன். சோ பட்டாணி நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு, 4 ல இருந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சோ அதை வந்துட்டு நல்லா சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிருக்கேன். இது நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி. சோ தண்ணி கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஃபுல்லா நான் சேர்த்திருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறமா நான் கடலை மாவை கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடலை மாவு. இது போட்ட உடனே திக்னஸ் ஆயிடும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை பார்த்து சேர்த்துக்கங்க. நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு 4 பேருக்கு அவளுக்கு தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். சோ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ரவா இட்லி பாத்துடலாம். சோ பேக்கிங் சோடா கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமா மட்டும்தான். சோ பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு, பண்ணமா கொஞ்சமா பெருங்காயம், அது கூடவே நான் துருவி இருக்கிற கேரட் சேர்த்துட்டு இருக்கேன். இது நம்மளோட ஆப்ஷனல், சேர்க்கலாலும் பரவாயில்ல, பட் சேர்க்கும் போது நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு ஒரு இட்லி தட்டுல எண்ணெய் வந்துட்டு தடவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கோசரம் நான் முந்திரி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரட் வச்சுக்கலாம். சோ நான் இன்னைக்கு வந்துட்டு கேரட் துருவி வச்சதை வந்து வச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும் போது கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் வச்சாலே இது ரொம்ப ஃபிளஃபியா வரும். நான் இட்லி ஆனதுக்கு அப்புறம் காட்டுற பாருங்க, இது உப்பி வரும். சோ நீங்க வந்துட்டு உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவா இட்லி வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா உப்பி வரும்ன்றதுனால கொஞ்சம் கம்மியா வச்சீங்கன்னா நல்லாவே பெரிய இட்லியாவே கிடைக்கும். சோ நான் வந்துட்டு இந்த மாதிரி செய்யும் போதே எனக்கு எவ்வளவு பெரிய இட்லி வருதுன்னு தான் காட்ட போற பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சா கரெக்டா இருக்கும். இட்லி வேக வச்சதுக்கு அப்புறமா நான் இட்லி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அதுக்குள்ள நம்மளோட பாம்பே சாகுமே பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாம்பே சாகு நம்ம ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே. இப்ப வந்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சாகு செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பாம்பே சாகு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ண போறோம். எவ்வளவு அழகா இட்லி ஃபிளஃபியா ரெடி ஆயிருக்கு பாருங்க. நம்ம சாகுமே அவ்வளவுதான். இன்னைக்கு நான் பண்ண ரவா இட்லி பாருங்க, எவ்வளவு சாஃப்டா ஃபிளஃபியா அவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க.
சோ எவ்வளவு ஈஸியா இன்னைக்கு வந்துட்டு நான் ரவா இட்லி அதுக்கப்புறம் பாம்பே சாகு செஞ்சேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் வந்துட்டு ரெகுலரா நீங்க பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.